பொதுவான மீட்டிங்காக தான் வச்சுருந்தோம். இது எதுவும் ஆர்கனைஸ் பிளான் பண்ணி வைக்கல. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தபோது நம்ம நிர்வாகிகளாக சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது. சிவகங்கை மாவட்டத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் வந்து வெயில் நாச்சியாராக இருக்கட்டும், மிகப்பெரிய சின்ன மருது பெரிய மருதுவாக இருக்கட்டும், மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஆண்ட மண். ஸோ இங்கேருந்து நம்ம கட்சி வளர்றது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் ஒரே மாதத்தில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நாங்கள் பணி நியமனம் செஞ்சுருக்கோம். இதில் வந்து மொத்தம் வந்து இதில் ஃபிசிக்கலாக அந்த பேப்பரில் வந்து எங்களுக்கு மெம்பர்ஷிப் சேர்ந்தது வந்து இது வரைக்கும் 7 லட்சம் பேர் வந்து மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பார்த்துட்ருக்கோம். மக்களும் வந்து ஒரு பெரிய எழுச்சியாக மாறிட்டு இருக்கு. வர மக்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல வாய்ப்பாக தெரியுது. மற்ற கட்சிகளில் வந்து இப்போ சில வாய்ப்புகள் இழந்துட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளில் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். திராவிட கட்சிகள்லேருந்து பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பொதுவாக இருக்குது. இதை நீங்கள் அதோட திராவிட கட்சியோடையும் இப்போ ஆளுங்கட்சியோடையும் இணைந்து பயணிக்கிற அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய சொந்த கொள்கை முடிவு என்ன? இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போதைய வரைக்கும் தனியாக தான் நாங்கள் போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதே புதுச்சேரியில் வந்து நாங்கள் இந்தியா அலைன்ஸில் போனோம். அது வந்து அங்கே புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால, ஒரு யூனியன் பிரதேசம்னால அங்கே வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம அங்கே கூட்டணி அவங்களோட இருந்தோம். இப்போ அடுத்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து நாங்கள் வந்து களமிறங்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அதுக்காக நிறைய வரவேற்பு இருக்குது. மக்கள் நிறைய பேர் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸும் சரி, சிட்டிங் கவுன்சிலர்ஸும் சரி, பிரசிடென்ட்டும் சரி, பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பேர் பக்கம் சிட்டிங் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சவங்களாம் எல்லாமே நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிக எதிர்பார்ப்போட காலம்.